வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம சாஃப்டான இட்லி, ரோஸ்டான தோசை செய்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்களோ அது மாதிரி ஒரு தோசை மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரும்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தோசை மாவு அரைச்ச உடனே இது மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பாதி இட்லி மாவாக வச்சுக்கோங்க, ஒரு பாதி தோசை மாவுக்குன்னு நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி மாவுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் நீங்கள் இட்லி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பஞ்சு மாதிரி அப்படியே அவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு இட்லி ரொம்ப நல்லா வந்துடும். இட்லியே சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இட்லி. ஓகேவா? அடுத்தது தோசை மாவு. தோசை ரோஸ்ட்டாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தோசை மாவோட கலந்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, இதுதான் சீக்ரெட். இப்போது இதில் நீங்கள் தோசை ஊற்றினா சூப்பராக ரோஸ்ட்டாக வந்துடும். இட்லி தோசை மாவு ஹெல்த்தியாக எப்படி வீட்டில் அரைக்கணும் அப்படின்ட்டு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவு அது அளவு பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட்லியும் வரும், தோசையும் வரும். ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்கிறது வீட்டில் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். சர்க்கரை எதுக்காக போடுறோன்னா நல்ல செவந்து வரும், ரோஸ்ட்டாக ரெட் கலரில் வரும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரை போடுறோம். தோசை ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சும் செய்யலாம், இல்லை நீங்கள் திருப்பி போட்டும் செய்யலாம். மூடி வச்சு செய்யும்போது என்னென்னா உங்களுக்கு வெளியே ரோஸ்ட்டாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போல் இருக்க நிறைய வீடியோஸ் நான் அனுப்பிச்சிருக்கேன். அதை எல்லாத்தையுமே டைம் கிடைக்கும்போது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.